ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த நாளின் பகல் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய், மகிமையாய், வல்லமையாய் நம் நடுவில் இறங்கி வரும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். 192வது நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரை அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோதியும் பிரகாசமுமானவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. விடிவெளி நட்சத்திரமாகிய சர்வ வல்லவரை ஸ்தோத்தரிப்போம், 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 ஸ்தோத்தரிப்போம். இரக்கமுள்ளவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். மனதுருக்கம் உடையவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு, தயவு உடையவரை எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். இந்த அல்லேலூயா மாதச்சுரம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறபடியினால் எல்லாரும் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவரை எல்லாரும் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. மிகுந்த இரக்கத்தினால் சேர்த்து கொண்டவரை எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சமாக இருந்தவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிக்கும்படிக்கு நம்மை ஏற்படுத்தினபடியினால் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை தந்து ஹல்லேலூயா நம்மை தேற்றி நடத்துகிறாரே. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அருமையின் ரூபம் எடுத்து ஹல்லேலூயா ஏழை கொல் ஹல்லேலூயா ரூபம் எடுத்து வந்தாரே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தாரே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நாளின் ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. உங்க மகிமை பிரசன்னங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நேர அல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த பாடல் ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி சாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை, ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக அல்லேலூயா தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி எந்த நாவில் புதுப்பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை நோய்கள் வந்தபொழுது நாம் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு தேவன் அவைகளை நீக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திறந்த வாசலை உண்டாக்கினார். நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில்
புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா. வாதை நோய் வந்தபோது நாம் ஜெபித்த பொழுது நம்முடைய வேண்டுதலை கேட்டு தேவன் அல்லேலூயா ஒரு வெற்றியை, ஒரு திறந்த வாசலை தேவன் தந்தார், அனுகூலமாக மாற்றி தந்தார். அல்லேலூயா. 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 கடந்த 5 மாதங்கள் அல்லேலூயா நெருக்கத்தில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம். தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் தந்தார். அல்லேலூயா. நெருக்கத்தை மாற்றியிருக்கிறார், விசாலத்தை உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் அல்லேலூயா, துதி ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் ஒன்று வீண் போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை, அல்லேலூயா மீட்கப்பட்ட ஜனத்தை அவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை, ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா. 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு திறந்த வாசலை தந்ததற்காக நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்மோடு கூட இருந்தபடியினால் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை, அவருடைய தயவு தாராளமாய் நமக்கு கிடைத்தபடியினால் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி, 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 நன்றி. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டா, யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. இஸ்ரவேல் என்
ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்று இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்று இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. ஏதும் பயம் வேண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு தடையாக இருந்தன. அல்லேலூயா. கர்த்தர் அந்த செங்கடல் தடைகளை உடைத்து, அல்லேலூயா, அதன் நடுவிலே அதன் வழியே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. கடந்த 5 மாதங்கள் நமக்கு அல்லேலூயா செங்கடல் போன்ற அனுபவமாக இருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அல்லேலூயா அந்த அனுபவங்களை அல்லேலூயா தகர்த்து தேவன் ஒரு திறந்த வாசலை நமக்கு தந்தார். அல்லேலூயா. அதை நினைத்து நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்தில் அவர் பராமரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் தேவன் பாலைவனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்தார். 5 மாதங்கள் நமக்கு பாலைவனம் போன்ற அனுபவமாக இருந்தது. ஆனாலும் தேவன் அல்லேலூயா உங்களையும் என்னையும் பராமரித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், உடுத்துவித்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்தி வந்தார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இதுவரை நம்மை பராமரித்த, போஷித்த, உடுத்துவித்த கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா தொடர்ந்து இனிமேலும் நம்மை போஷிப்பார், இனிமேலும் நம்மை நடத்துவார், குறையில்லாமல் நடத்துவார், நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறபடினால் ஒன்றையும் குறித்து கலங்க தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். முன் அறிந்தவர், முன் குறித்தவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம்.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நடுவில் அசைவாடுங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பதில் தாங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியரை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 192ஆம் நாளிலும் கூட இவ்வளவு நேரமாக நாம் தேவனை ஆமென் பாடல்கள் மூலமாக பாடி நாம் மகிமைப்படுத்தினோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபங்களின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆமென். அப்படி நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் ஆமென் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் ஆமென் எல்லோரும் கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாள் மட்டும் நம்மளை ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமென் ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை தேடும்படியாக, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக ஆமென் தேவன் உங்களையும் என்னையும் ஆமென் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரே. அதை எண்ணி நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஆமென். தேவன் நம்முடைய விசுவாச பிள்ளைகளை குடும்பங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக அப்படியே நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச நாட்களில் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆமென் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆமென் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள அவர் மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆமென் எல்லோரும் ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வைரஸ்னுடைய கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக ஜெபித்தோம். ஆமென். ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக ஜெபித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயங்கள் திறக்கப்பட ஆமென் சபை கூடி ஆராதிக்க ஆமென் தேவன் அனுக்கிரகம் செய்தாரே. அதை எண்ணி ஹல்லேலூயா கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். அப்படியே ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இங்கிலாந்து ஆமென் மருத்துவர்கள் சங்கம் அந்நாட்டில் பணியாற்றும் அரசு மருத்துவரிடம் நடத்திய கருத்து பணியில் ஆமென் 69 ஆமென் சதவிகிதம் மருத்துவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் சொல்லப்பட்டிருக்கின்றன. போதுமான ஊதியங்கள் ஆமென் வழங்கப்படவில்லை. எனவே இதனால் அதிகமான ஆமென் மன உளைச்சலும் அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜினாமா செய்துவிட்டு மருத்துவ தொழிலிருந்து இடைவெளி எடுக்க உள்ளனர் என்று ஆமென் ஸ்தோத்திரம் தகவலும் ஆமென் ஸ்தோத்திரம் வந்திருக்கின்றன. இதனால் அரசு மருத்துவமனையில் 8278 மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் ஹல்லேலூயா உள்ள நிலையில்
1000க்கும் மேற்பட்டோர் பதவி விலக முடிவு செய்துள்ளனர். எனவே ஸ்தோத்திரம், இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டுக்குள்ள அமேன் ஸ்தோத்திரம் அதிகமான அமேன் ஸ்தோத்திரம் மன உளைச்சினால அமேன் ஸ்தோத்திரம் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அமேன் ஸ்தோத்திரம் தங்களுடைய பணிகளையும் விட்டு அமேன் கடந்து சென்றிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எனவே ஸ்தோத்திரம் அமேன் மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில், இந்த 192ஆம் நாளில் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அமேன் மருத்துவர்களுக்காக, குறிப்பாக இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அமேன் ஸ்தோத்திரம் மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம் அனுதினமும் ஆமென் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சிகிச்சை அளித்து ஆமென் இப்படியாக கடுமையாக உழைத்து ஆமென் மன உளைச்சலுக்குள்ளாக, மன அழுத்தத்திற்குள்ளாக ஆமென் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். எனவே வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக வருகிறோம் என்று சொல்லி ஆமென் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தேவன் நல்ல மனநிலைமையை கொடுக்கும்படியாக ஆமென் எல்லா இருதய கஷ்டங்கள், இருதய பாரங்களை தேவன் ஆமென் நீக்கி போடும்படியாய் ஜெபியுங்கள், நீக்கி போடும்படியாக ஜெபியுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தங்களுடைய மருத்துவ பணியை விட்டு ஆமென் ராஜினாமம் செய்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். கண்களை மூடி ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் மருத்துவர்களுடைய ஆமென் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக எல்லா மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் இந்த காலை வேளையில் நீக்கி போடும்படியாய் ஆமென் ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். நன்றிப்பா, நன்றிப்பா. ஆமென். தேவன் அப்படி செய்ய போகிறபடியினால ஆமென் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அரசாங்கம் இதற்கு தக்க நடவடிக்கைகளை ஆமென் எடுக்க ஆமென் தேவன் ஹல்லேலூயா கிருபை செய்ய போகிறபடியினால் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அடுத்தபடியாக ஆமென் ஜப்பான் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். குறிப்பாக ஆமென் கியூஹி தீவை டயுன் ஹேஹென் புயல் என்கின்ற ஒரு புயல் ஆமென் கடக்கும் என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆமென். புயலின் வேகம் 252 கிலோமீட்டர் ஆமென், அதாவது 157 மைல் என்று மதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜப்பானில் சுமார் 8 ஆமென் மில்லியன் மக்கள் ஆமென் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு ஆமென் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த விபத்தினால், இந்த புயலினால ஆமென் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆமென் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஆமென் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜப்பான் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதலாவதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புயலினால ஆமென் ஸ்தோத்திரம் 8 ஆமென் மில்லியன் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகவல்கள் வந்திருக்கின்றன. இதனால ஜனங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு ஆமென் செல்லுங்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அறிவிப்பு ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஸ்தோத்திரம் ஜனங்கள் அதனை ஆமென் அலட்சியம் பண்ணாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் அரசாங்கங்கள் ஆமென் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஜனங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியத்தக்கதாக ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அந்த ஹல்லேலூயா புயலை தேவன் மாற்றும்படியாக ஆமென் அந்த புயலின் நிமித்தமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடி கர்த்தர் தாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அந்த நாட்டு ஜனங்களை, ஜப்பானில் இருக்கிற ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரியுங்கள், தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரியுங்கள். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போமா? வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? தேவனுடைய பாதுகாப்பு அந்த நாட்டு ஜனங்களுக்கு உண்டாகும்படியாய் ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. இன்று அல்லது நாளைக்குள்ளாக ஆமென் அந்த புயல்கள் வரும் என்று சொல்லி தகவல்களை அறிக்கையிட்டிருக்கிறார்களே, தேவன் தாமே எல்லாவற்றையும் கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாய் ஸ்தோத்தரியுங்கள், 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 ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆமென் நோவாவுடைய குடும்பத்தை ஆமென் சகலவித ஆமென் ஜலப்பிரளயத்திலும் இருந்தும் ஆமென் தேவன் பாதுகாத்தாரோ, அதே போல் அந்த ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஆமென் ஸ்தோத்தரிக்கலாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம்
ஹல்லேலூயா நெல்லை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அங்கு ஆமென் வீடுகளில் குறிவைத்து ஆமென் திருடர்கள் ஆமென் கொள்ளை அடிக்கிறார்களாம். அந்த நெல்லை மாவட்டத்தில் ஆமென் திருடர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்திற்குள்ளாக ஆமென் இந்த வீட்டை ஆமென் எப்படியாகிலும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் பிளான் செய்து ஆமென் தீர்மானம் செய்து ஆமென் கொள்ளையடிக்கிறார்கள். ஆமென் அதற்காக ஒரு சின்னங்களையும் வீடுகளில் வைக்கிறார்களாம். எந்த வீட்டில் கொள்ளையடிக்க போகிறார்களோ அந்த வீடுகளில் ஆமென் ஒரு சில ஆமென் அடையாளங்களை ஆமென் திருடர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் காலை பொழுதிலோ அல்லது இரவு பொழுதிலோ ஆமென் ஸ்தோத்திரம் குறித்து வைத்து ஆமென் கடந்து செல்லுகிறார்களாம். ஆமென் அப்படியாக ஆமென் குறிக்கப்பட்ட வீடுகளில் ஒரு வாரத்திற்குள்ளாக அல்லது ஒரு மாதத்திற்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் கொள்ளையடிக்கப்படுகின்ற தகவல்கள் நமக்கு ஹல்லேலூயா கிடைத்திருக்கின்றன. எனவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே அந்த கும்பல்களை ஆமென் திருடர்கள் ஆமென் அந்த கும்பல்களை காவல்துறையினர் ஆமென் விரைவில் அவர்களை பிடித்து தக்க நடவடிக்கைகளை எடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நெல்லை மாவட்டத்திற்காக சொல்லி ஜெபியுங்கள். நெல்லை மாவட்டத்திற்காக சொல்லி ஜெபியுங்கள். அங்குள்ள திருடர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பல்கள் எல்லாம் ஆமென் சந்திக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபியுங்கள். சந்திக்கப்படும்படியாக சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். திருடன் தன் பசியை ஆற்ற திருடுகிறான். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்று சொல்லி ஆமென் வேதம் சொல்லி இருக்கிறதே. வேதம் சொல்லி இருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே அவர்களை ஹல்லேலூயா ரட்சிங்க ஆண்டவரே. திருடுகிற கும்பல்களை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிங்கப்பான்னு சொல்லி கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். ஆமென் ஹல்லேலூயா வறுமையின் நிமித்தமாக திருடுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபியுங்கள். நெல்லை மாவட்டத்தில் அப்படிப்பட்ட அப்பா நபர்களை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிங்கப்பா ரட்சிங்க ராஜா. தேவன் அப்படியாக பலத்த அற்புதங்களை ஆமென் இந்த நெல்லை மாவட்டத்தில் கர்த்தர் செய்யும் போகிறபடியினால் திருடர்கள் மத்தியில் ஆமென் தேவன் தம்முடைய ரட்சிப்பை ஊற்றி தம்முடைய அன்பை ஊற்றி ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த ஹல்லேலூயா திருடுகிற தொழிலை விட்டு ஆமென் மனம் திரும்ப போகிறபடியினால் கரங்களை தட்டி ஸ்தோத்தரியுங்கள். ஆமென் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென் அடுத்தபடியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் மிகப்பெரிய ஆமென் பொதுத்துறையாக கருதப்படுகிற இந்த SBI ஆமென் இந்த ஸ்டேட் பேங்க் ஆமென் ஸ்தோத்திரம் இந்தியா ஹல்லேலூயா அந்த பேங்க் மற்றும் இந்த BSNL ஊழியர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் 25 ஆண்டுகளாக பணியாற்றுவார்கள் என்று சொன்னால் ஓய்வூதியங்கள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் 55 வயதை கடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஓய்வுகள் கொடுக்கப்படுகின்றன. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இதனால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆமென் 11,565 உயர் அதிகாரிகளும் 18,625 பணியாளர்களுக்கும் அடங்குவர். அரசின் மிகப்பெரிய பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்று BSNL. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இது மாதிரியாக ஆமென் ஓய்வு ஊதியங்கள் ஆமென் அளிக்கப்படுவதனால ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சில ஆமென் ஓய்வு ஆமென் அதிகாரிகள் ஆமென் ஸ்தோத்திரம் சிரமப்படுகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆமென் SBI அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஆமென் BSNL ஹல்லேலூயா நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஆமென் 25 வயதை கடந்தவர்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 25 ஆமென் ஆண்டுகளாக பணியாற்றுகிறவர்களுக்கும் 55 வயதை கடந்தவர்களுக்கும் இந்த ஓய்வுகள் கொடுக்கப்படுகின்றன. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய நபர்களை புதிய ஆட்களை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் ஆமென் எடுக்கிறார்கள் மற்றும் BSNL ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நிறுவனங்களும் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆமென் ஹல்லேலூயா இதுவரையிலும் பணியாற்றுகிற ஆமென் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரியுங்கள் 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 ஸ்தோத்திரியுங்கள். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை ஆமென் ஹல்லேலூயா பணியாற்றுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தேவன் கொடுக்கும்படியாக ஆமென் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரியுங்கள் 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 ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேலுமாக ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பணியில் சேர்க்கப்படுகிறவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு தொடர்ந்து ஆமென் பணிகளை செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஆமென் எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென் ஒரு குழுவினர்கள் ஆமென் ஹல்லேலூயா ரிட்டைர்மென்ட் செய்யப்படுகிறார்கள். ஆமென் மற்ற ஆமென் ஸ்தோத்திரம் குழுவினர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். எனவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆமென் வேலையில் அமர்த்தப்படுகிறவர்கள் ஆமென் தங்களுடைய பணிகளை உண்மையோடு உத்தமத்தோடு ஆமென் செயல்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஆமென் ஸ்தோத்திரியுங்கள் 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 ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல ஆமென் கடந்த 8 ஆண்டுகளாக தமிழக அரசின் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஓவியம் கணினி தையல் உடற்பயிற்சி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதாக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் வேலை வாய்ப்பக பதிவு மூப்பு அடிப்படையில் நேர்காணல் மூலம் 16,549 பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிலைப்பு செய்வது குறித்து குழு அமைத்து பரிசீலிக்கப்படும் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் பள்ளி கல்வி அமைச்சர் உறுதியளித்தார். அதன் பின் 3 ஆண்டுகளாகியும் அந்த வாக்குறுதி நிறைவேறப்படவில்லை. பகுதி நேர சிறப்பாசிரியர்களாக பணியாற்றி வரும் அனைவருக்கும் பணி நிலைப்பு அளித்து காலமுறை ஊதியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அரசு பள்ளிகளில் ஆமென் ஓவியம் கணினி தையல் உடற்பயிற்சி போன்ற ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த மாதிரியான பாடத்திட்டங்களில் சிறப்பு ஆசிரியர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் நிரந்தர ஆமென் ஸ்தோத்திரம் பணியில் அமர்த்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் அரசாங்கம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் நிரந்தர ஆமென் ஸ்தோத்திரம் பணி ஹல்லேலூயா செய்யப்படவில்லை. எனவே இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த 2020ஆவது வருஷத்தில் இப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கு நிரந்தர பணி ஆமென் செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஒருவேளை உங்கள் சொந்த காரங்களில் உங்கள் சொந்த பந்தங்களில் யாராகிலும் இப்படி பள்ளிகளில் ஆமென் ஸ்தோத்திரம் உடற்கல்வி கணினி போன்ற பாடத்திட்டங்களில் ஆமென் இருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு நிரந்தர பணியை தேவன் கொடுக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். அப்படியே கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிப்போம். தேவன் ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆசிரியர்களுக்கும் ஒரு நிரந்தர பணியை தேவன் கொடுக்கும்படியாக ஆமென் கரங்களை தட்டி ஆமென் உற்சாகத்தோடு நாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். அது மாத்திரமல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தமிழகம் முழுவதிலும் 37,459 அரசு பள்ளிகள் ஆமென் ஸ்தோத்திரம் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் நல்ல முறையில் கல்வி கற்கப்பட்டும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கும் நிலைதான் இதுவரையிலும் இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டில் இந்த 2020ஆவது வருஷத்தில் இந்த கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு இதுவரையிலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஆமென் சேர்ந்துள்ளனர். அரசு பள்ளிகளை மூட அரசு ஆலோசித்திருந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இப்படி அட்மிஷன் அமோகமாக நடைபெற்றதற்காக தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அரசு பள்ளிகளில் ஆமென் எந்தவித மாணவ மாணவிகளும் சேராமல் ஆமென் ப்ரொவைட்டாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சேர்ந்து ஆமென் அந்த பள்ளிகளில் ஆமென் படித்தார்கள். இப்பொழுது கொரோனாவினால் இந்த ஆண்டு கொரோனாவினால் ஆமென் ஸ்தோத்திரம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஆமென் ஸ்தோத்திரம் தனியார் பள்ளிகளுக்கு எந்தவித மாணவ மாணவிகளும் சேராமல் ஆமென் அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இதனால் அரசாங்கம் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மூடப்படுகிற சூழ்நிலையில் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை
செய்திருக்கிறார். எனவே கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கலாமா? தேவன் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். ஆமென். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அரசாங்கம் பள்ளிகளை ஆமென் மூட நினைக்கிற இந்த வேளையிலே தேவன் ஹல்லேலூயா ஆமென் அற்புதம் செய்திருக்கிறாரே, அற்புதங்களை செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. 10 லட்சத்திற்கும் அதிகமான ஆமென் ஸ்டூடெண்ட்கள் ஹல்லேலூயா அரசு ஆமென் ஸ்தோத்திரம் கல்வி ஹல்லேலூயா கல்வித்துறையை நோக்கி ஆமென் ஸ்தோத்திரம் அட்மிஷன் ஹல்லேலூயா ஆமென் போட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆமென் செய்திகளை ஆமென் ஸ்தோத்திரம் நாம் கேள்விப்படும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எவ்வளவு ஹல்லேலூயா தேவன் அற்புதம் ஆமென் செய்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, நாட்டின் பொருளாதார நடப்பு ஆமென் நிதியாண்டில் 23.9% வீழ்ச்சி அடைந்துள்ளது. எனவே பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்காக ஆமென் வளங்களை செலவு செய்ய அரசு ஆமென் தயக்கம் காட்டக்கூடாது. மக்கள் விருப்பப்படி செலவு செய்யும் அரசு சார்பில் ஆமென் நிவாரண உதவி அளிக்கப்பட வேண்டும். எந்த விதமான நிவாரண பணிகளும் உதவிகளும் அளிக்கப்படாவிட்டால் மக்கள் வீடுகளில் தாங்கள் உண்ணும் உணவை குறைப்பார்கள் அல்லது கைவிடப்படுவார்கள். வறுமையினால் தங்கள் பிள்ளைகளை பள்ளி கல்லூரி படிப்பிலிருந்து நிறுத்திவிட்டு வேலைக்கு அனுப்புவார்கள் அல்லது பிச்சை எடுக்க அனுப்புவார்கள். தாங்கள் சேமித்து வைத்திருந்த நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற நேரிடும். அந்த கடனை இஎம்ஐ மற்றும் வாடகைக்கு செலுத்த வேண்டியது இருக்கும். எனவே ஸ்தோத்திரம் எந்த விதமான நிவாரணமும் இன்றி சிறு நடுத்தர நிறுவனங்கள் சிறு ரெஸ்டாரண்ட் பணியிலிருந்தும் வேலையாட்கள் நிறுத்துவார்கள். எனவே அவர்களுக்கு ஊதியம் தர முடியாது. எனவே அந்த நிறுவனங்கள் கடனில் தள்ளப்பட்டு இறுதியாக நிரந்தரமாக மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும். இவ்வாறு முன்னாள் ஸ்தோத்திரம் ரிசர்வ் பேங்க் ஸ்தோத்திரம் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்திருக்கிறார். எனவே ஸ்தோத்திரம் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தில் ஸ்தோத்திரம் வீழ்ச்சியை அடைந்து வீழ்ச்சியை நோக்கி கடந்து சென்றிருக்கிறன. நம் நாடு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. எனவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இதனை கண்டு அரசாங்கம் நல்ல திட்டங்கள் நல்ல செயல்களை ஸ்தோத்திரம் நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக தலைவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எப்படி இந்த தேசத்தை நடத்தலாம், எப்படி ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம் என்று சொல்லி தேவன் ஞானத்தை ஒவ்வொரு தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம், 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 ஸ்தோத்தரிக்கலாம். தேசத்துல வறுமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வறுமையை நோக்கி செல்லாமல் அப்பா நாங்கள் ஆசீர்வாதங்களை நோக்கி எங்கள் தேசம் செல்ல செழிப்பை நோக்கி எங்கள் தேசம் செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக எல்லோரும் ஸ்தோத்தரியுங்கள், எல்லோரும் ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அது மாத்திரமல்ல, நமது தேசத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் உள்ள போதகர்களும் விசுவாசிகள் மத்தியிலும் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நாம் ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் சபைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மிக பெரிய எழுப்புதலை தேவன் கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கலாம். இந்த 2020 வருஷத்துல இந்த 9வது மாதத்திலிருந்து எழுப்புதல் ஒவ்வொரு பட்டணங்களாக கிராமங்களாக நாடுகளாக கடந்து செல்லும்படியாக ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வாரம் சபைகளிலும் கூட எண்ணற்ற புதிய ஆத்துமாக்களை தேவன் ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார். தொடர்ந்து வந்த ஜனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் சபைகளில் நிலைத்து கனி கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். இப்படியாக ஒவ்வொரு வாரங்களும் புதிய ஜனங்கள் வரும்படியாக ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் நம் தேசம் முழுவதிலும் மூடும்படியாக ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அது மாத்திரமல்ல, நம் தேசத்தில் இருக்கிற பிரதமர், ஜனாதிபதி, அனைத்து மாநில முதல்வர்கள், அனைத்து மாநில கவர்னர்கள், எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சி தலைவர்கள் ஆகியோர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்திற்காக, ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம் மக்களினுடைய நலனின் அக்கறை செலுத்தவும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம், 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 ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்து தலைவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. தொடர்ந்து மக்களின் நலனுக்காக ஸ்தோத்திரம் பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வர
ஆமென். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இதுவரையிலுமாக ஆமென் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆமென் கர்த்தர் கேட்டு அவர் ஆமென்றும் ஆமென் என்றும் செய்ய போகிறபடியினால் எல்லோரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆமென் நாம் நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். இந்த 192ஆம் நாளிலும் கூட இவ்வளவு நேரமாக இணைந்து ஆமென் ஜெபித்த ஆமென் நம் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர் அப்படியே செய்ய போகிறபடியினால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிங்கள், ஸ்தோத்திரிங்கள், ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட ஆமென் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர் செல்வின் ஆமென் அவர்களுக்காக நாம் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். தேவன் அவர்களுக்கு காணப்படுகிற எல்லா உப்பு பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிங்கள். அது மாத்திரமல்ல, சகோதரர் ஜபகர் அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரிங்கள். ஆமென். தேவன் அவர்களுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் ஆமென் ஸ்தோத்திரம். ஊழியர் ஜாய்ஸ்டன் அவர்களுடைய சகோதரிக்காக ஆமென் ஸ்தோத்திரிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். முதல் கட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஆபரேஷன்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஆமென். இரண்டாவது கட்ட ஆபரேஷன் ஹல்லேலூயா அதற்குரிய காரியங்கள் ஆமென் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆமென் கர்த்தர் நல்ல ஒரு மருத்துவர் அவர் ஹல்லேலூயா மகளை ஹல்லேலூயா நல்லா பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆமென் ஸ்தோத்திரிங்கள், 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 ஸ்தோத்திரிங்கள். எல்லா பண தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரிங்கள். ஆமென். நன்றி, நன்றி. அது மாத்திரமல்ல, 192ஆம் நாட்களிலும் கூட இவ்வளவு நேரமாக நேரலையில் இணைந்து ஆராதித்து ஜெபித்த ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறீர்களோ, என்னென்ன ஆமென் காரியங்களை எதிர்பார்த்து நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறீர்களோ, ஆமென் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் இந்த 192ஆம் நாட்களில் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் கூட ஆமென் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம், 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 ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுங்கப்பா. நம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க ராஜா. ஆமென். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளரணும் ஆண்டவரே. ஆமென். என்னென்ன காரியங்களில் அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்பா நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவிகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 192வது நாள் இந்த பகல் ஆன்லைன் ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து ஒருமுகப்பட்டு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் பதிலளிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபிப்பதையும் வேண்டுதல் செய்வதையும் தேவனை ஸ்தோத்தரிப்பதையும் தொடர்ந்து செய்யுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர்
4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நாம் வாசிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலேயே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதும் முதல் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் இருந்த தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பவுலப்போஸ்தலன் கேட்டுக்கொள்வது, விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சில ஊழியர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கிறீங்க. நீங்கள் மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் இந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு தந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் மாதிரியான ஜீவியம் செய்யும்படி, முன்மாதிரியாக பிறருக்கு வாழும்படி, நமக்கு மாத்திரம் நாம் பிரயோஜனமாக இருக்கும்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் அறிந்த என் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இந்த வேத வசனங்களின்படி பிற விசுவாசிகளுக்கு என் நிமித்தம் யாரும் இடறி போகாதபடி அவங்களுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். இதுவரை நீங்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாதிருந்தால் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. ஏசப்பா, பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சுட்டி காட்டுவது போல, விசுவாச கூட்டத்துக்குள், சபைக்குள் விசுவாசிகள், ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்ற விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் முன்மாதிரியாக, வசனத்தின்படி வாழ்ந்து காண்பிக்கும் முன்மாதிரிகளாக இருக்க கிருபை தாருங்க. சில குறிப்பிட்ட சபைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும்போது, தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான ஒரு சபையாக இருந்தது. மக்கதோனியா சபை முன்மாதிரியான ஒரு சபையாக இருந்தது. பல சபைகள் முன்மாதிரியான சபையாக இருந்தது. ஆகவே உங்களை ஒரு விசுவாசியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் சபையோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ரட்சிக்கப்பட்ட விசுவாச ஜனங்கள் அடங்கிய அந்த சபைக்குள் உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கணும். அதில் ஐக்கியப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருப்பேன். ஆமென். சபைக்குள் குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்காதீங்க. பிறரை குறித்து ஆமென் அவதூறு பேசுகிறவர்களாக, கோள் சொல்லுகிற வேலையை செய்யும்படி கர்த்தர் சபையில் உங்களை வைக்கவில்லை. முன்மாதிரியாக இருக்கும்படி இந்த ஒரே லக்கு உங்களுக்கு இருக்கட்டும். நான் பிற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருப்பேன், சாட்சியாக இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நீ வார்த்தையில் முன்மாதிரியாயிரு, நடக்கையில் முன்மாதிரியாயிரு, அன்பில் முன்மாதிரியாயிரு, ஆவியில் முன்மாதிரியாயிரு, விசுவாசத்தில் முன்மாதிரியாயிரு, கற்பில் முன்மாதிரியாயிரு. இவைகள் எல்லாம் இருக்குதான்னு யோசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சில சமயம் வார்த்தையில் முன்மாதிரியாக இருப்பீங்க, நடக்கையில் முன்மாதிரியாக இருப்பீங்க, அன்பில் முன்மாதிரியாக இருப்பீங்க, ஆவியில் முன்மாதிரியாக இருப்பீங்க, விசுவாசத்தில் முன்மாதிரியாக இருப்பீங்க. உங்கள் கற்பில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். திருமணமானவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சொந்த புருஷனுக்கு, சொந்த மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா ஆமென், தகாத உறவுகள், ரகசிய உறவுகள் இருந்தால் மனம் திரும்புங்கள் தாழ்த்தி. ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லுங்கள். ஆமென். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக எல்லாவற்றிலும் கணவனும் உண்மையாக இருக்க வேண்டும், மனைவியும் உண்மையாக இருக்க வேண்டும். விவாகமாகாமல் தவறான உறவு வைத்திருக்கிறவர்கள் இருப்பீர்களே ஆனால், சில சமயம் பிற புருஷனோடு பிறருடைய மனைவியோடு வாழுகிறவர்கள் இருந்தால் உங்களை ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவை போல வாழும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது இயேசுவை அறியாத குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம். முன்மாதிரியான ஒரு ஜீவியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்து அந்த தகாத உறவு வேண்டாம், இயேசுவை போல பரிசுத்தமாக உண்மையாய் இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது நான் சொல்ல விரும்புவது, முதலாவது மாதிரியாயிருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியை பாருங்கள். ஜாக்கிரதையாயிரு, மாதிரியாயிரு. அடுத்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு. நாம் அநேக காரியங்களில் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியற்ற பல காரியங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக விசுவாசிகளுக்கு, இளம் ஊழியர்களுக்கு பவுலப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. உன் மேலே இருக்கிற வரங்களை குறித்து அசதியாயிராது, அதை நல்லா பயன்படுத்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் தன் வருகையை சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் இயேசு வருகிறதற்காக காத்திருக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருக்காக நாம் காத்திருக்கிறோம். அவர் வருமளவும் நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று வாசிக்கணும். இந்த வேதாகமத்தை அனுதினமும் வாசிங்க. தாவீது சொன்னான், நாள் முழுவதும் வாசிப்பதும் தியானிப்பதும் என் வாழ்க்கை. நாள் முழுவதும் இது என்னுடைய தியானம். நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில அதிகாரங்களையாகிலும் வாசியுங்கள், தியானியுங்கள். அதை உங்கள் இருதயத்தில் வைத்து அதன்படி வாழுங்க. அதை அப்படியே கை கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் என்ன சொல்லுகிறது? இதை வாசித்து அப்படியே கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதன்படி அப்படியே பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த ஒவ்வொரு ஆலோசனைகளும் தேவ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாழ்க்கையோடு பிறருக்கு நாளானது சமீபித்து இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறத பார்க்கும்போது ஜபிக்காதவங்களை பார்த்தா ஜெபம் பண்ணுறதுக்கு புத்தி சொல்லுங்கள். அன்பாக இல்லாதவர்கள் நீங்கள் அன்பாக இருந்து அவங்களுக்கு அன்பாக இருங்கன்னு புத்தி சொல்லுங்கள். உங்களிடம் இல்லாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா கொடுக்கிற ஒரு நபராக, வாரி இறைக்கிற ஒரு நபராக உங்கள் முதற் பலன்கள், தசம பாகங்கள், காணிக்கைகள், தியாக காரியங்களை நீங்கள் கொடுத்து ஊழியர்களுக்கு அன்பின் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கிற, ஏழைகளுக்கு இறங்குகிற, தான தர்மங்களை செய்கிற, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற நபராக இருந்தால் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். இதை புத்தி சொல்லுங்க. நீங்கள் செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட உபதேசம் பண்ணுங்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்த பல காரியங்கள், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கலாம், பல காரியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கலாம். அநேகருக்கு அந்த அறிவு இல்லை. சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட ஒரு தடவை கேள்விப்படாதவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு
இயேசுவை உபதேசியுங்கள், அவருடைய உபதேசங்களை உபதேசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு கூட இன்னொரு காரியத்தில் நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி சில வரங்களை, ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறபடி சில வரங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரம். பவுல் அப்போஸ்தலன் இங்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுவுக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்ததாம். அதுபோல உங்களுக்கு ஒரு விசுவாச வரம் இருக்கலாம், ஞான வரம் இருக்கலாம், அறிவை உணர்த்துகிற வசனம் இருக்கலாம், பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கலாம், ஆமென், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கலாம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் இருக்கலாம். ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து போட்டது போல புதைத்து போடாதிருங்கள். ஆமென். அந்த ஆமென் வரம் பெற்றிருக்கிறேன் என்கிற தகுதிக்காக கர்த்தர் அதை கொடுக்கவில்லை. அதை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி நீங்கள் ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தணும். ஆமென். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் பயன்படுத்தணும். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிவதற்கு அதை பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக அதை பயன்படுத்துங்கள். உங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வரங்களை பயன்படுத்துங்கள். இப்படி பிரைஸ் தி லார்ட், வாசிக்கிறதிலும் புத்தி சொல்றதிலும் உபதேசிக்கிறதிலும் வரங்களை அனல் மூட்டி தேவனுக்காக பிரகாசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒன்றை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாதிரியாயிருங்கள். விசுவாசிகளுக்குள்ளே மாதிரியாயிருங்கள். விசுவாசிகளுக்குள்ளே ஜாக்கிரதையாயிருங்கள். மூன்றாவதாக 16வது வசனம் பாருங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்து? நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறத குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல சமயம் பாருங்கள், பிறர் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். உங்களை குறித்து நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து வசனத்தை அறிந்து ஆமென் நித்தியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளை, அதன்படி எப்பொழுதும் உங்களை காத்து கொள்ளுகிறதுல எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிறர் இடறுகிற ஒரு காரியம், ஆண்டவர் விரும்பாத காரியம் உங்களுக்குள்ளே வந்துவிடாமல் கவனமாயிருங்கள். அதோடு கூட உங்கள் உபதேசத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பலருக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தில் கூட வெளிச்சம் தந்து ஆண்டவர் இந்த வேத வசன வெளிச்சத்தில் உங்களை நடத்திட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறுரூபப்பட்டு உன்னத அனுபவங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். அதில் நிலைத்திருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? இந்த உபதேசம், நீங்கள் அறிந்த உபதேசத்தின்படி கடைசி வரை வாழுகிறதுல உண்மையாக இருக்கிறீங்களா? விசேஷமாய் உங்கள் காரியங்களில், திருமண காரியங்களில், முக்கியமான காரியங்களில் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகள் விவாகம் பண்ணும்போது அதில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதில் நிலை கொன்றுங்கள். அப்பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சித்துக் கொள்வாய், உனக்கு தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் யாரெல்லாம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் உங்கள் உபதேசத்தை கேட்டாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் மூலம் ரட்சிக்கப்படுகிற கூட்டம் அதிகமாக இருக்கும். உங்கள் மூலம் திரளான ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வருவாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னீங்களோ, யாருக்காக ஜெபம் பண்ணீங்களோ, யாருக்கு உபதேசம் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்புக்குள் வருவாங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கனப்படுத்துவார். விசுவாசிகளுக்குள் மாதிரியாய், முன்மாதிரியாய் இருங்கள். விசுவாசிகளுக்குள் ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாசிகளுக்குள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. உங்கள் உபதேசத்தை கேட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு வருவார். சந்தோஷமாக அவரை சந்திப்பீங்க. வெறுங்கையாய் அல்ல, திரளான ஜனங்களோடு சந்திப்பீங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நம் நோக்கி பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உமது வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை அப்பா. நான் முன்மாதிரியாக இருக்கேன். இளம் ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல
போல என்னை விசுவாச கூட்டத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. என் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று முன்மாதிரி உள்ள ஒரு ஜீவியை நான் செய்வதற்கு, ஜாக்கிரதையான ஒரு ஜீவியம் செய்வதற்கு, எச்சரிக்கையாக நான் ஜீவிப்பதற்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆமென். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நான் முன்மாதிரியாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் வருகிற வரை இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஆமென் அதன்படி வாழவும், அதில் உபதேசிக்கவும், பிறருக்கு புத்தி சொல்லவும் எனக்கு கிருபை தாங்க. எப்பொழுதும் வரங்களை அனல் மூட்டி உமக்காக நான் பிரகாசமாக வாழ பயனுள்ள நிலைமையில் இருக்க கிருபை தாங்க. அதுபோல என்னை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க, அதுபோல நான் அறிந்த சத்தியத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள, அதில் நிலை கொண்டிருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒருபோதும் அதை நான் மறுதலித்து விடக்கூடாது, அதற்கு மாறாக நான் நடந்து விடக்கூடாது. எனக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ உங்கள் உபதேசத்தை கேட்ட எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீங்க. உங்களை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோமாப்பா. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எனக்கு தாரும், ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும், எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தில் விசுவாசிகளுக்குள்ள தேசத்தில் நான் அப்படி சாட்சியாக இருக்க, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ கிருபைதாங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த கிருபையை நீங்கள் கேட்கும் போதே கர்த்தர் வைப்பார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாய் மாற்றுவார். ஜாக்கிரதை உள்ள எச்சரிக்கையான வாழ்க்கையாக மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை ரட்சிப்பு, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, உங்களை கேட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நன்றி. ரீபானா கமரபா ஓ ரீபாலரா சாந்தனகதா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜோமனுங்க. ரீதாலாபா சாந்தனா. உங்கள் வீடுகளில் ஆவியில் நிரம்பி உற்சாகமாக ஜோமனுங்க. ஒரு தேவ மகிமை, தேவ அபிஷேகம் உங்கள் மேலே வருகிறது. டிவியில் பார்க்கலாம், அந்த ஆன்லைனில் பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்கள் மேலே ஒரு அபிஷேகம், உங்கள் சரீரம் ஆவி ஆத்துமாவுக்குள்ள கர்த்தர் அபிஷேகம். இயேசுவுக்காக முன்மாதிரியாய் வாழ, ஜாக்கிரதையாய் வாழ, எச்சரிக்கையாய் வாழ இன்றைக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுவின் வாழ்வை போல உங்கள் வாழ்வை மறுரூபப்படுத்துகிறார். இயேசு ஆசீர்வதிக்கிறார். நன்றியப்பா. கிருபை கொடுங்க. வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். பெருங்கூட்டத்தோடு உம்மை சந்திக்க கிருபதாங்க. உமது பிள்ளைகளின் தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஆசீர்வதியம். உமக்கே மகிமை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேகம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.